ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக்ஸ் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த கண்டென்ட்லாம் நான் என் மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். டாரண்ட் பவர் இன்றைக்கி 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 52 வீக் ஹையை ரீச் ஆயிருக்கு. 1959.20 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. இவங்க ஒரு ஆர்டர் ஒன் பண்ணியிருக்காங்க. 1500 மெகாவாட் பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் ஒன் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்துன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கிட்டேருந்து. இந்த நியூஸ் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பார்த்துருந்தோம். ஸோ அதை முன்னிட்டு இன்றைக்கி 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு டாரண்ட் பவர். ஐநாக்ஸ் மின் இன்றைக்கி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஐஜிஆர்இஎல் ரினியூவபிள்ஸ் கிட்டேருந்து. 550 மெகாவாட் வின் ப்ராஜெக்ட்கான ஒரு ஆர்டர் அவங்க கிடச்சிருக்கு. ஸோ இது இன்னும் 24 மந்த்ஸில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எங்கன்னா குஜராத், ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷில். மெக்வாரி டிசிஎஸ்க்கு அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை 5740 per ஷேராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 27% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் பவர் இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் ஆகிருக்கு. விதர்பா இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட உள்ள டெப்டை 3872.04 crore இவங்க இன்றைக்கி ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ரிலையன்ஸ் பவர் அப்பர் சர்க்கியூட் ஆகிருக்கு. வக்ராஞ்சி ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 23.84 வரைக்கும் இன்றைக்கி போயிருக்கு. ஸோ கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டைப் பண்ணுறதா சொல்லி. யாரோடனா ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸோட டைப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா டு ப்ரொவைட் ஈஸியாக அசஸ் பண்ணுறதுக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்டை ஈஸியாக அசஸ் பண்ணுறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் டைப் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ட்வின்ஸ்ன்னு சொல்லப்படுற பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ் இன்றைக்கி 2.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எதனாலன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து 2 days முன்னாடி தான் லிஸ்ட் ஆச்சு. ஸோ அது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு டபுள் ஆக்கினது அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜ் ஃபினான்ஸும் பஜாஜ் ஃபின்ஸாவும் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸால். ஸோ மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு 9000 per ஷேர்னு டார்கெட் ரேட் சொல்லியிருக்காங்க. இன்னும் 19% அப்பர் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிசிஎம் ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 200 per ஷேர் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. பிஎஸ்சி நோ அட்வர்ஸ் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஸ்சியில் 200 வரைக்கும் போயிருக்கு. நோ அட்வர்ஸ் அப்சர்வேஷன் என்சிஎல்டியில் கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னா டிமர்ஜர் இவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு அப்சர்வேஷனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன டிமர்ஜர்னால் டிசிஎம் ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸ் இனிமேல் டிசிஎம் ஸ்ரீராம் ஃபைன் கெமிக்கல்ஸ் அண்ட் டிசிஎம் ஸ்ரீராம் இன்டர்நேஷ்னலாக செப்பரேட் ஆக போகுது. ஸோ இதில் வந்து எந்த அப்சர்வேஷனும் இல்லை, நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம், ரெண்டாக டிமர்ஜர் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீஸ் 5000 crore நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் மூலமாக ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமாக 1 or more ட்ரென்ச்சஸ் 1 or more ஒன்றுக்கு அல்ல மேற்பட்ட பிரிவுகளாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் டேட் எல்லாம் எதுவும் சரி வரல சொல்ல. இன்றைக்கி போர்ட் மீட்டிங் நடந்தது, அதில் அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் வந்து 4th இந்தியன் ஃபர்ம் கிராஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 9 lakh crore தாண்டி இருக்குது. ஸோ 4th இந்தியன் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் 4th இந்தியன் பேங்க்காக மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 9 lakh crore தாண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் த ஃபஸ்ட் டைம் 30% இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஐசிஐசிஐயோட பேங்க் ஷேர் இந்த வருஷம் மட்டும். ஸோ ஸ்டாக் ரெக்கார்ட் ஹை எட்டியிருக்கு. 1295 2% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்திங்கன்னா 9.1 lakh crore சொல்லியிருக்காங்க. ஜிண்டால்ஸ் இந்தியா ரினியூவபிள் எனர்ஜி அவங்க என்ட்ரி ஆகிறாங்க நியூ பிஸ்னஸ்க்குள்ளே, பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் பிஸ்னஸ்க்குள்ளே. ஸோ இது மூலமாக 1 gigawatt பேட்ரி பேக்கப் அசம்பிளி வந்து 2025க்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. 2027க்குள்ளே இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், 5 gigawatt இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஜிண்டால் இந்தியா ரினியூவபிள் எனர்ஜி. டாடா ரினியூவபிள் எனர்ஜியோட சப்சிடரி ஆன டாடா பவர் ஒரு லெட்டர் ஆஃப் ஆர்டர் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு 400 மெகாவாட் வின்ஸ் சோலார் ஹைப்ரிட் ப்ராஜெக்ட்கான ஆர்டர் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஃபெஸ்டிவ் சீசன், இப்போ தீபாவளி சீசன் வருது பார்த்தீங்களா. ஸோ 15 ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ்னு சொல்லி எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. என்னென்ன 15 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சாய் சில்க்ஸ், ட்ரீம் ஃப்ளோக் சர்வீசஸ், இரக்கா ஃப்ரோப்ஸ், ஜொமேட்டோ, அரவிந்த் ஃபேஷன், சுலா வைன்யார்ட்ஸ், யுனைடெட் ப்ரீவரிஸ், ரேடிகோ கைத்தான், கோ ஃபேஷன், நைக்கா, வேதாந்த் ஃபேஷன், பேட்டா இந்தியா, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், டிடிகே பிரஸ்டீஜ், மெட்ரோ பிராண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், எது வாங்கலான்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ
15 ஸ்டாக்ஸ் இதெல்லாம் கெயின் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த ஃபெஸ்டிவ் சீசனை முன்னிட்டு நிறையா கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்ப்பரேஷன் அதாவது REC ஷேர் இன்றைக்கி 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவும் நம்ம மார்னிங் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்துருந்தோம். அவங்க MOU சைன் பண்ணியிருக்காங்க 1.12 lakh crore ரினியூவபிள் ப்ராஜெக்ட்டுக்கான MOU. ஸோ இது மூலமாக அவங்க ரினியூவபிள் லோன் புக்கை 3 lakh crore இன்க்ரீஸ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க பை த இயர் ஆஃப் 2030ல். ஆர்கேட் டெவலப்பர்ஸ் IPO இன்றைக்கி தேர்ட் டே முடிவில் 26.28 times சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. நாளைக்கு இது க்ளோஸ் ஆகுது ஆர்கேட் டெவலப்பர்ஸ் IPO. ஃபெர்டிலைசர் ஸ்டாக் அதாவது நேஷ்னல் ஃபெர்டிலைசர், ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ரிவாங்கூர், சாம்பல் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட், கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் இது எல்லாமே இன்றைக்கி நியர் டு 6% கெயின் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எதனாலனா கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க 24,474.53 crore சப்சிடி கொடுத்துருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பாட்டிக் அண்ட் பொட்டாசிக் ஃபெர்டிலைசர் ஃபார் ராபி சீசன் 2024-2025 ராபி சீசனுக்கான அந்த பாஸ்பாட்டிக் அண்டு பொட்டாசிக் ஃபெர்டிலைசருக்கு சப்சிடரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபார்மர்ஸ் எல்லாம் இது ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபெர்டிலைசர் ஸ்டாக்லாம் 6% கெயின் ஆகி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.